सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. I will put it in the silent mode. Om Matimadurachapahastam Aparimitam Modabhana Saubhagyam Arunam Atishaya Karunam Abhinava Kulasundarim Vande Om Aim Hrim Shrim Arunachalam. See, நீங்கள் ஒவ்வொரு சனியோ ஞாயிற்றுக்கிழமையோ இந்த யூத் கிளாஸ் வந்து எல்லோரும் படிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ, என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்குறீங்களோ இல்லையோ, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் கட்டாயம் வாழ்க்கையில். இப்போ மாத்திரம் இல்லை, எப்பயும் சொல்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டால், எங்கே இருந்தாலும் அங்கே பொருந்தி 100% இருக்க கற்றுக்கணும். நீங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம். குருதேவர் என்ன சொல்லுவாங்கன்னா, லிவ் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப இந்த கேம்பில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். லிவ் இன் த ப்ரெசன்ட் 100%. என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் கிளாஸில் வந்து உட்காந்துருக்கீங்க, பஜன் பாடுறீங்கன்னா 100% அதிலே மனசு இருக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணும் பஜன். எல்லாம் பகவான் நாம தானே படிக்கிறோம் இல்லையா? ஸோ நல்லா வாய் விட்டு மனசு அப்படியே ஒன்றி நல்லா படிக்கணும். அப்புறம் சுவாமிஜி பேசும்போது என்ன சொல்கிறாங்க சுவாமிஜி, எனக்கு சத் சங்கம் அப்படின்னு நல்லா கேட்கணும். நல்லா அதை ஈடுபட்டு கேட்கணும். அப்புறம் டின்னர் சாப்பிடும்போது நல்லா ருசிச்சு நல்லா சாப்பிடணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கதைச்சு பேசி ஜாலியாக அரட்டை அடிக்கும்போது நல்லா அரட்டை அடிக்கணும். தூங்கும்போது நல்லா தூங்கணும். எந்திரிக்க வேண்டிய டயத்தில் சரியாக எந்திரிடணும். புரிஞ்சுதா? அப்புறம் பீச்சில் போய் விளையாட சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணணும். அங்கே போய் எதையோ பறி கொடுத்துமா உட்காந்துருக்கக்கூடாது, இல்லை வேறு எதாவது சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. அங்கே போய் ஜாலியாக விளையாடணும். புரிஞ்சுதா? அது மாதிரி ஒவ்வொரு சமயமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதை 100% we have to give ourselves. லிவிங் இன் த ப்ரெசன்ட். இது ஒரு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இதை மாத்திரம் நீ கற்றுனாலே போதும், வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு. நான் மைண்ட் என்ன செய்யணும் தெரியுமா? எதாவது பண்ணிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது யோசிச்சுட்ருக்கோம். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த மைண்டோட. இப்போ நாம் இங்கே உட்காந்து கேட்டுட்ருக்கோம் இல்லையா? திடீர்னு மைண்டு போகும், இன்றைக்கி நைட் என்ன டின்னர்னு தெரியலையே, ஏதோ ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கே, பூரியாக இருக்குமா, பூரிக்கலாங்க, இன்னும் தெரியலையே அப்படின்னு மைண்ட் போகக்கூடாது.
யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுவாமி சொன்னார் அப்படின்னு யோசிச்சுட்டு கூடாது. என்னமோ பேசினார் சுவாமி, என்னன்னு புரியலை அப்படி யோசிக்கக்கூடாது. சாப்பிட நல்லா சாப்பிடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? லிவிங் இன் த ப்ரெசன்ட் 100%. தட் இஸ் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சாதனா என்னை கேட்டால். ஏன்னா த ட்ரூத் இஸ் நவ் அண்ட் ஹியர். இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அந்த உண்மை பரம்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரூத் அது இங்கே இப்போ இருக்குது. ஆக இங்கே இப்போ இருக்க கற்றுண்டோன்னா தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் டு பி ஹியர் அண்ட் நவ். எங்கே போனாலும் சரி, சினிமா பார்க்க போனாலும் சரி, நல்ல சினிமா பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். நல்ல காமெடி சீனில் போய் ரொம்ப சீரியஸாக உட்காந்துக்கூடாது. நான் திரையை பார்த்துட்ருக்கேன், திரையில் உள்ள காட்சிகள்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, முட்டாள்னு அர்த்தம். நல்லா என்ஜாய் பண்ணணும். புரிஞ்சுதா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலை பண்ணப்போ நல்லா கொலை பண்ணணும். அது அறகுறையாக குத்தி அவனும் சாகாம நீயும் கத்தி எடுக்க விட முடியணும். விளையாட்டுக்கு சொல்லணும், சரியா? ஸோ லிவ் இன் த ப்ரெசன்ட் 100%. என்ஜாய். லைஃப் இஸ் ஃபார் செலிப்ரேஷன். எங்கள் ஆச்சாரிய சொல்லுவார், லைஃப் இஸ் ஃபார் செலிப்ரேஷன். என்ஜாய். there is nothing to regret, nothing to worry. ஏன்னா பகவான் இருக்கார். பகவான் மீன்ஸ் த லார்ட் இஸ் தேர். ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ ஜஸ்ட் பி அண்ட் என்ஜாய் லைஃப். புரிஞ்ச? இதுதான் முக்கியமான டிசிப்ளின், முக்கியமான ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இதுதான். சி, கோயில் போகிறது, சாமி கும்பிட்றது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் கூட அடுத்து தான் நான் சொல்லுவேன். நான் முக்கியமான டிசிப்ளின். ஏன்னா அப்படி பொருந்தி ஒவ்வொரு இடத்துல இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ சார்ட் ஆஃப் லிமிட் டு த அச்சீவ்மெண்ட்ஸ், லிமிட் டு த லைஃப்ஸ் ஃபுல்னஸ். அப்படி பழகுவீங்களா? அப்படி செய்வீங்களா? இந்த கேம்பில் அதை கற்றுக்கணும் நீங்கள். நான் பார்த்த நீ சாயங்காலம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்க பீச்சில். வெரி குட். தட்ஸ் த திங். ஆக்சுவலி நல்லா என்ஜாய் பண்ண, சந்தோஷமாக இருக்குது. இப்போது நீ என்னென்ன நடுவில் பேசக்கூடாது. நான் சாமி பேசும்போது சாமி தான் பேசுவேன். இப்போது யாரும் பேசக்கூடாது, எல்லாம் கேட்கணும் காது. அப்புறமா உனக்கு தனியாக டைம் கொடுப்பேன் பேசுகிறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போது பாரதியாருடைய, சுப்பிரமணிய பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடு, அவர் எழுதியிருக்கிறது எப்படி ஆத்திச்சூடி? புதிய ஆத்திச்சூடுன்னு எழுதியிருக்கார். உங்களுக்கு தெரியும் தானே சுப்பிரமணிய பாரதி, அதான் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லுவாங்க. அவர் சுதந்திர போராட்டத்துக்காக அவ்வளோ பாடுபட்டவர். மக்களை எழுச்சி, அதாவது என்ன, ஒரு விழிப்படைய செய்கிறதுக்காக அப்படி ஒரு கவிதைகள்லாம் எழுதினவர். அது மட்டும் இல்லை, அவருடைய கவிதைகள் அப்படி ஒரு எழுச்சி மிக்கதாக இருக்கும். அப்படின்னு எடுத்தோன்னா அப்படியே உள்ளத்தில் உள்ள அந்த உணர்ச்சியை அப்படி தூண்டி நம்மளையும் நல்லா சிந்திக்க வைக்கிற மாதிரி, நம்மளை உற்சாகத்தை ஊட்டுற மாதிரி, செயல்பட தூண்டுற மாதிரி அப்படி இருக்கும் அது அவருடைய கவிதை. பாரதியார் கவிதை படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நான் சின்ன வயசில், உங்கள் வயசில் நிறைய படிப்பேன் பாரதியார் கவிதைகள். நிறைய பாரதியார் கவிதை மனப்பாடம், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதெல்லாம் தான் படிக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் புதிய ஆத்திச்சூடின்னு எழுதியிருக்காரு. இது யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப தேவைப்படுற ஆத்திச்சூடி நான் நம்புகிறேன். நான் சரி, அதான் இதை எடுத்துருக்கோம் நம்ம. ஆஸ் யூஷுவல் ஆனா ஆவண்ணா ஈனா ஈனா எழுதியிருக்கார். அவர் நிறைய எழுதியிருக்கார், 100 கணக்கில் எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் எண்ணி பார்க்கல. ஆனால் அதில் 12 தான் நான் கல் அவுட் பண்ணியிருக்கேன். நான் எது நம்புகிறேனோ, உங்களுக்கெல்லாம் ரொம்ப அவசியம்னு சொல்லிவிட்டு என் மனசில் எது பட்டுதோ அதை கல் அவுட் பண்ணி இப்போ இதில் கொடுத்துருக்கு. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நாளை காலையிலையும் பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? புதிய ஆத்திச்சூடி படிப்போமா? பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி. சரியா? இப்போ நான் சொல்லுவீங்களா? அச்சம் தவிர், அச்சம் தவிர், உடலினை உறுதி செய், உடலினை உறுதி செய், எண்ணுவது உயர்வு, எண்ணுவது உயர்வு, ஐம்பொறி ஆட்சிகள், ஐம்பொறி ஆட்சிகள், கேட்டிலும் துணிந்து நில், கேட்டிலும் துணிந்து நில், கவ்வியதை விடேல், கல்வியதை இல்லை கவ்வியதை, சரியா? கவ்வியதை விடேல், சாவதற்கு அஞ்சேல்,
சாவதற்கு அஞ்சேல், சொல்வது தெளிந்து சொல், சொல்வது தெளிந்து சொல், தெய்வம் நீ என்றுணர், தெய்வம் நீ என்றுணர், தையலை உயர்வு செய், தையலை உயர்வு செய், நொந்தது சாகும், நொந்தது சாகும், லீலை இவ்வுலகு, லீலை இவ்வுலகு. எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கு பாருங்க. எனக்கு இந்த 12லயே ரொம்ப பிடிச்சதுன்னா நொந்தது சாகும். எது நொந்து நொந்து போச்சோ அது இருக்கிறதுக்கே லாயக்கில்லை, அது சாக வேண்டியதுதான். நொந்தது சாகும். அப்போ பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் அதை. இன்னைக்கு முதல்லேருந்து பார்ப்போமா? அச்சம் தவிர சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அச்சம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே, ஃபியர், பயம் பயம் பயம். ஸோ வாழ்க்கையில் எதை கண்டும் பயப்படக்கூடாது. அச்சம் தவிர. யார் ஹீரோ, யார் தீரன் அப்படின்னு கேட்டால் எதற்கும் அஞ்சாமல் இருக்கானோ அவன் தான் ஹீரோ. இப்போது ஏன் இப்படி சொல்கிறார் அச்சம் தவிர்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டார்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு முறை தான் சாகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இந்த அச்சத்தினால தினம் தினம் செத்துட்டே இருக்கும். அதனால் இந்த அச்சம்ங்கிறது நல்ல உணர்வே கிடையாது, பய உணர்வு நல்ல உணர்வே கிடையாது. சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது வாழ்க்கையை பற்றி. நமக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்குமோ, என்ன மாதிரி வாழ்க்கை அமையுமோ, எப்படி இருக்க போகிறோமோ தெரியல, ஐயோ கடவுளே என்ன ஆகுமோ தெரியல, இப்படி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. இப்போல்லாம் கம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்குமா கிடைக்காதா, சில பேருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல குழந்தை கிடைக்குமா கிடைக்காத, பயம் பயம், இப்படி எல்லாத்துலேயும் பயம் இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், த லார்ட் வில் டேக் கேர். இந்த ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பான்னு பாரதி சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பான்னு சொல்லுவார். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், கடவுள் இருக்கார், பகவான் இருக்கார், நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வேணும் நமக்கு. அப்போது எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும், எவ்வளோ ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம மனசு என்ன சொல்லிக்கலாம், த லார்ட் இஸ் வித் மீ, ஹீ வில் டேக் கேர் ஆஃப் மீ. அதனால தான் எல்லாருமே ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கணுங்கிறது. நம்ம சனாதன தர்மம் இந்து சமயத்தில் எவ்வளவோ கடவுள்கள் இருக்குது. நம்ம எந்த கடவுள் வேணால் இஷ்ட தெய்வமாக சூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு கடவுள் நல்ல இஷ்ட தெய்வமாக வச்சுக்கணும். நம்ம வச்சு ஏதோ நல்லா வழிபட்டு வந்தோன்னா, எல்லாத்தையும் அந்த கடவுள்கிட்ட அர்ப்பணம் பண்ணோன்னா நமக்கு ஒரு தைரியம் பிறக்கும். அருணாச்சலன் இருக்கான், அவன் காப்பாற்றுவான் என்னை பொறுத்தும் அப்படிலாம் நினைப்பேன். பகவான் என்னை பொறுத்து என்னுடைய குருநாதர் சுவாமி பகவான் ரமன் மகர்ஷி இருக்கார். ஸோ ஹி வில் டேக் கேர். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கணும். அம்பாள் இருக்கா, என்னை காப்பாற்றுவா. ஆஞ்சநேயர் என்ற இஷ்ட தெய்வம், அவர் என்னை காப்பாற்றுவார். இப்படி நம்பணும் நம்ம. அப்போது எந்த சுச்சுவேஷன்லையும் பயம் இருக்காது. வை? ஏன்னா நம்முடைய கடவுள் நம்ம கூடயே இருக்கார். நம்ம இதயத்துலேயே தான் இருக்கார் கடவுள். வெளில இல்லை தெரியுமா உங்களுக்கு, நமக்கு இதயத்துக்குள்ளேயே தான் இருக்கார் கடவுள். ஸோ அதனால் எதுக்கும் பயப்படக்கூடாது. அச்சம் தவிர. வாழ்க்கை கண்டு பயப்படக்கூடாது. சரி, நடக்கிறது எப்படி தான் நடக்க தான் போகுது, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வி ஹேவ் டு ஃபேஸ் இட். ஃபேஸ் இட் ஸ்கொயர்லி. மாம் அனுஸ்மர யுத்தச்ச. பகவான் நினச்சிண்டு ஃபேஸ் பண்ணணும் எல்லாத்தையும். அப்போது we can come out successful. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த அச்சம் தவிர அப்படிங்கிற முக்கியமான விஷயம். சுவாமி விவேகானந்தா தான் சொல்கிறார், நான் படித்த எல்லா உபனிஷத்துலேருந்தும் நான் கற்றுக்கொண்ட ஒரே தீம், ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பி ஃபியர்லெஸ். ஃபியர்லெஸ்னஸ், அபயம். அபயம். நீங்கள் கோயிலுக்கு போனால் எல்லா கடவுளும் இப்படி காமிச்சிட்ருக்காங்க பார்த்தியா, அதுக்கு பேரே அபய முத்ரைன்னு பேர். அபயனதோ டோன்ட் வரி, பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ அதனால் யாருக்கு டீப்பராக டிவோஷன் இருக்கோ, கடவுள் மேலே நல்ல நம்பிக்கை இருக்கோ, அவங்களுக்கு எதுக்கும் பயம் கிடையாது. அதுக்காக முட்டாள்தனமாக வேலை செய்யக்கூடாது. கடவுள் என்னை காப்பாற்ற நெருப்பில் குதிக்க முடியுமா?
கடலில் போய் நான் எவ்வளோ வேணால் குதித்து உள்ளே போவேன், கடவுள் காப்பாற்றுவார். கடவுள் காப்பாற்றுவார், தனக்கிட்டே வச்சுப்பார் உங்களை மேலோகத்தில். ஸோ அதனால் பைத்தியகாரத்தனமாக வேலை செய்யக்கூடாது. ஆனால் அச்சம் தவிரன்னு அர்த்தம், த லார்ட் இஸ் தேர், ஹி வில் டேக் கேர் ஆஃப். இந்த உணர்வு தான் நமக்கு முக்கியம் ரொம்ப. அதனால் எதுக்கும் பயப்படக்கூடாது, வாழ்க்கைக்கு பயப்படவே கூடாது. தோல்விங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ வரட்டும், பரவாயில்ல. கீழே விழுந்தவன் தோற்று போனவன் கிடையாது, கீழே விழுந்து எந்திருக்கவே முடியாது நினைக்கிறவன் தான் தோற்று போனவன். புரிஞ்சுதா? திருப்பி எந்திருந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அச்சம் தவிர்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சென்ட்ரல் தீம் வாழ்க்கையில். அச்சம் தவிர, அதான் பகவான் பாரதியார் முதல் வாசகமாக போட்டிருக்கார், அச்சம் தவிர. ரெண்டாவது, அதுக்கப்புறம் ஆண்மை தவறையில் அதெல்லாம் வரும், நான் அதெல்லாம் கல் அவுட் பண்ணல. ரெண்டாவது நான் என்ன இப்போ எடுத்திருக்கேன்னா, உடலினை உறுதி செய். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டால், சின்ன வயசுலேருந்தே நம்முடைய ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உடலினை உறுதி செய்யணும் என்னதோ ஜிம்மு போய் என்னதோ வெயிட் தூக்கி அது கிடையாது. சரி, அது ஓகே, அது நான் தப்புன்னு நான் சொல்லலை, இட்ஸ் ஓகே, ஃபைன். பட் உடலினை உறுதி செய்யணும் எடுத்து கேட்டால், உடல் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஓரளவுக்கு உடல் ஒரு ஃபிட்டாக இருக்கணும். ரொம்ப தொலைன்னு இப்படி இருந்தோன்னா ஒன்றும் நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். எத்தனை வயசு? 20 வயசு கூட ஆளணும், அப்படி ஆகக்கூடாது. எதுவுமே செய்ய முடியல சுவாமி, எப்போ பாரு டயர்டாக இருக்கு. ஏன்? நிறையா சாப்பிட்டு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு வாழ்க்கையில். ஸோ ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஸோ ஐ டெல் யூ, இப்போ நாங்கள்லாம் சன்னியாசி மாதிரி இதெல்லாம் நாங்கள் கருத்தில் எடுக்காதனால தான் நிறைய பிரச்சனை. இதில் கருத்தில் கொண்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம நினச்சி வச்சுப்போமே, உடலினை உறுதி செய்யணும் எடுத்து ரொம்ப முக்கியம் இது. ஹெல்த்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டும் ரொம்ப டவுனாக இருக்கும். நம்ம ரொம்ப உயர்ந்த விஷயம் சிந்திக்கவே முடியாது, எதையும் செயல்படுத்தவே முடியாது. இந்த ஹெல்த் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியம்னா நம்ம சாப்பாடு. ரெண்டாவது எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க எக்ஸசைஸ். மூணாவது, நம்முடைய சிந்தனையும் ஆரோக்கியமாக இருந்தால் ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால், பாதி வியாதி சைக்கோசோமேட்டிக் டிசீஸ். நம்மளோட மனசில் நிறைய கவலை இருந்தால் அது உடம்பு ரொம்ப பாதிக்குது. அது மனசு ஆரோக்கியமாக வச்சுன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மனசில் ஒரே கவலை, ஒரே சச்சரவு அப்படின்னு சொன்னால் உடல் பாதிச்சிடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ பாருங்களேன், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்திருக்கு நிறையா. அதெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, பட் லாங் ரன்னில் அது அவ்வளோ ஹெல்தி கிடையாது, உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறைய வந்துருக்கு. இப்போ எல்லாமே நல்லது கிடையாது. ஆனால் நமக்கு அதான் பிடிக்குது, அதான் வேணும்னு நினைக்கிறோம்ல, ஆனால் அதான் நல்லது கிடையாது. அதை மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து நல்லா ஹெல்தி ஃபுட் சாப்பிடணுங்கிறாங்க. அது சாப்பிட்ட பிறகு ஷோராக எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறாங்க. யோகாவோ எக்ஸசைஸோ இல்லாட்டி வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் ஏதோ ஒன்று செய்யணுங்கிறாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஏதோ ஒன்று செஞ்சு ஃபிட்டாக இருக்கணுங்கிறாங்க, ஹெல்த்தியாக இருக்கணும். போன ஜென்ரேஷன், அதுக்கு முந்தைய ஜென்ரேஷன்லாம் 60 வயசுக்கு மேலே ஏழைன்னு சொல்லுவாங்க, முட்டி வலிக்குது, முடியலை சுவாமிஜி சொல்லுவாங்க. இப்போ 40 வயசுலேயே ஆயிடுச்சு அதெல்லாம். அடுத்த ஜென்ரேஷன் பார்த்து 20 வயசுல வந்துடும் போல இருக்கு. பிரயோஜனமே இல்லை இல்லையா? 25 வயசில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை என்ன நினச்சாலும் சாதிக்க முடியுற மாதிரி இருக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியம் ஃபிட்னஸ். உடலினை உறுதி செய்யும் சொல்கிறார். சரி, இந்த உடம்பெலாம் நான் இல்லை, உடம்பெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு உடம்பை கவனிக்காம விட்டு வச்சுக்கோங்க, ஒன்றுமே செய்ய முடியாது வாழ்க்கையில். சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது, சாதனைகள் ஒன்றுமே பண்ண முடியாதும்பாங்க. ஸோ அதனால் உடலினை உறுதி செய்யும் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். அதுக்காக எப்போ பார்த்தாலும் உடலையே போஷணை பண்ணிகிட்ருக்கூடாது. சரி, நான் படிக்கிற காலத்தில் ஒரு வாரமோ 2 வாரமோ ஜிம் போனேன் நான். ஐ டெல் யூ வெரி ஹானஸ்ட்லி, ஒரு பெரிய ஆர்வம். ஆனால் போய் ஒன்றுமே செய்யலை. நான் எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு.
கண்ணாடி ஒன்று பெருசாக வச்சுருப்பாங்க, அதை தூக்கிட்டு இப்படி, ஏன்னா ஒரு வாட்டி தூக்கினாலும் என்ன மறுபடியும் மசூஸ் வந்துடுமா அப்படி. அப்புறம் கடைசியில் பார்த்தா முட்டையெல்லாம் உடச்சி என்ன மூலம் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இப்படியெல்லாம் இருக்காங்களே சொல்லிட்டு. எப்போ பாரு சும்மா அதுக்கு ஹெல்த் கிடையாது ஆக்சுவலாக. ஜிம்மை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டு திடீர்னு விட்டான் வச்சுக்கோ, அவ்வளோதான் ஹெல்த். ஸோ அதனால் என்ன செய்யணும், ஃபிட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும். இது ரெண்டும் முக்கியம். ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். சில பேர் ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஃபிட்டாக இருக்கணும்னு நினைத்தோம், ஸ்டாமினா இருக்காது. சில பேர் ஃபிட்னஸ் வாங்க, ஆனால் ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையே ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னா இப்போ நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா. இந்த ராஜ்குமார், என்ன புனித் ராஜ்குமாரா, அவன் பயங்கரமாக ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப புஷ் பண்ணி தண்ணியே கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போகிறாங்க. எதையுமே டூ மச் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் we have to be careful. ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு சொன்னால் இது டம்முன்னு உடஞ்சி போய்டும் எல்லாம். ஸோ அதனால் உடலினை உறுதி செய்யுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம நெக்லெக்டே பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அந்த காலத்தில் நேச்சுரலாகவே எல்லாம் இருந்துச்சு. கிணத்துல தண்ணி இறைச்சாங்க. நீங்கள் கிணத்துல தண்ணி இறைச்சி பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் பார்த்துருக்கீங்க. தண்ணி இறைச்சாங்க, அப்புறம் குடத்தெல்லாம் சுமந்து கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு. தண்ணி துணி துவைச்சாங்க. போன முறை நான் யார்ட்டையோ கொடுத்தேன், என் ட்ரெஸ்ஸை துவைச்சி கொடுமான்னு சொல்லிட்டு. எப்படி சுவாமி துவைக்கணும், எனக்கு துவைக்கவே தெரியாது. என்ன செய்யணும் துவைக்கணும்? இங்கே வாஷிங் மிஷினில் எப்படி துவைக்கிறது? துவைச்சாங்க, துணி துவைச்சாங்க, பாத்திரம் தேய்ச்சாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி கஷ்டம், நடந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்போ நம்ம எதுவுமே செய்கிறது கிடையாது. பெட் காஃபி, ஃபிங்கர்ஸுக்கு மாத்திரம் தான் நமக்கு இப்போலாம் எக்ஸசைஸ். ஸோ அதனால தான் நம்ம உடல் இப்படி இருக்குது. ஐ எம் நாட் ஜோக்கிங். உடலை கவனிக்காம மட்டும் பூதாகரமாக ஆகிட்டோம் வச்சுக்கோங்களேன். 20-25 வயசுலேயே, இப்போ 45 வயசில் என்ன ஆகும்னு தெரியாது. அப்புறம் இந்த முட்டுக்கு வந்து உடம்பை சுமக்கக்கூடிய கெப்பாசிட்டி போயிடும். ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ ஐ டெல் யூ, ரொம்ப தடியானா அப்புறம் குழந்தை பிறக்கிறதே கூட கஷ்டமாயிடும், லேடிஸ்க்கு சொல்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நான் நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட மாற்றி நிறைய அதை பற்றி பேசியிருக்கேன். நான் எஸ்பெஷலி நான் பாய்ஸும் சொல்கிறேன், கேர்ள்ஸ் எஸ்பெஷலி சொல்கிறேன். ஃபிட்டாக இல்லாட்டி வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்றாட விஷயங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்ம எப்படி வந்து எல்லாத்துக்கும் கவனம் செலுத்தி டைம் கொடுக்குறோமோ இதுக்கு டைம் கொடுக்கணும். ஆனால் சாத்தான் வேதவந்தரமாக அதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லலாம், அது உண்மை தான். பட் ஸ்டில் ஆஸ் அன் ஆச்சாரியா, ஸ்டில் ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உடலினை உறுதி செய். ஆனால் பாரதியார் அப்படி தானோ, அவர் ரொம்ப இதெல்லாம் செய்வார். அவர் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கட்டை, அதை வச்செல்லாம் அவர் கரலா கட்டைம்பாங்க, எக்ஸசைஸ்லாம் செய்வார் அவர். ஸோ அவர் செஞ்சு தான் சொல்கிறார் அவர். ஸோ ரெண்டாவது உடலினை உறுதி செய். மூணாவது எண்ணுவது உயர்வு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உடலை பற்றி சொன்னார், அப்புறம் எண்ணங்கள். நம்மளோட எண்ணங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்கோ அவ்வளோ உயர்வாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. எண்ணங்கள் ரொம்ப சாதாரணமாக சீப்பாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் ரொம்ப சாதாரணமாக போய். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், என்ன நினைக்கிறீங்க, எப்படி வரணும் வாழ்க்கை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ சுவாமிஜி ஒரு வேலை கிடச்சி ஏதோ செட்டில் ஆகிட்டா போதும். அப்புறம் என்ன ஆகும், எங்கேயோ ஒரு மூலையில் செட்டில் ஆகிருப்போம், அவ்வளோதான். நல்லா யோசி, நல்ல உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, திருக்குறள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நல்லா திங்க் பிக், நல்லா சிந்திக்கணும். அதில் உயர்ந்த எண்ணம் இருக்கணும். இப்போ இன்னொன்று இருக்குது திருக்குறளில், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களாம் திருக்குறள் படிச்சிங்களானே தெரியலையே. இப்போது நீங்கள் இந்த நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட், இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த தாமரையோட தண்டு இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் உள்ளத்தனையது உயர்வு. உள்ள எவ்வளோ விசாலமாக ரொம்ப உயர்ந்ததாக இருக்கோ அது மாதிரி வாழ்க்கையும் உயர்வு. ஆனால் உள்ள ரொம்ப சுருங்கி போயிருந்துச்சுன்னா அப்போ என்னாகும், வாழ்க்கையும் சுருங்கி போயிருந்தோம். செல்ஃபிஷ்னஸ், எப்போ பாரு எனக்காக மாத்திரம்தான் நான் வாழ்கிறேன், அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும், பேராசை, போகம், எப்போ பாரு போகம். அப்போ என்ன ஆகும், வாழ்க்கை சீப்பாக போயிடும். ஸோ எண்ணுவது உயர்வு. நல்ல உயர்ந்த எண்ணங்களை வச்சுருந்தோன்னா வாழ்க்கை உயர்வாக இருக்கும்.
நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய மகான்களை பாருங்கள், அவங்கெல்லாம் எல்லாருக்காகவும் வாழ்ந்தாங்க. சர்வா லோகா சுகினோ பவந்து, அதுதான் அவங்களுடைய பிரார்த்தனையாக இருந்துச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அவங்க வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையாக இருந்துச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும். அடுத்தவங்களை கெடுக்க நினைக்கக்கூடாது, அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ண. நேற்று பார்த்தோம் இல்லையா, அறம் செய்ய விரும்புன்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரி நம்மளோட உள்ளம், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியோ அதுபோல் தான் வாழ்க்கை. எண்ணங்கள் வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை சீப்பாக தான். புரிஞ்சுதானே சொல்கிறது? இது ரொம்ப முக்கியம். வாட் யூ மெடிடேட் தேட் யூ பிகம். திரும்ப திரும்ப என்ன எண்ணங்களை மனசு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமைய போகுது. ஸோ அதனால் எண்ணுவது உயர்வு, உயர்வாக எண்ணணும். அதோட உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த எண்ணம், அதாவது சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் சொல்லுவாங்க. அதை மாதிரி உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியம் ஐம்பொறி ஆட்சிகள். பொறினா தெரியுமா உங்களுக்கு? சென்சஸ், 5 புலன்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது ஐம்பொறிகள்னு சொல்லுவாங்க தமிழில், செந்தமிழில். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதுதான் 5 பொறிகள்னு சொல்லுவாங்க. பொறிங்கிறதுக்கு தமிழ் இன்னொரு ஒரு 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 அர்த்தம் இருக்குது. எலி பொறின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ராப். ஸோ பொறினாலே ட்ராப்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் அவர் ட்ராப்ஸ் விச் கேன் ட்ராப் அஸ். ஸோ அதீதமாக புலன்பத்தில் ஈடுபட்டோன்னா நாசம்தான். எப்படி இந்த விஷயம்லாம் மாற்றவே முடியாது. இது யூனிவர்சல் ட்ரூத். எந்த காலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாஸ்ட் ப்ரெசென்ட்லாம் ஃப்யூச்சர்லாம் பேசுனீங்க பார்த்தீங்களா, மாறாத விஷயம் இதெல்லாம். பாஸ்ட்லேயும் சரி, ப்ரெசென்ட்லேயும், ஃப்யூச்சர்லேயும் சரி. என்னன்னு கேட்டால், எவன் ஒருத்தர் எப்போ பாரு புலன்பத்தில் ஈடுபட்டிருக்கானோ அவனுக்கு நோய் தான், வியாதி தான் மிஞ்சும். நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி அழகாக காமிச்சாங்க ஒரு ஸ்கிட்டில். இப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணி 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 கூனி குறுகி போயிடும். இப்படியே காமிச்சாங்கன்னா என்ன இப்படி தான் காமிச்சாங்க. ஸோ இன்னும் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி எல்லோரும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நேமோ. ஸோ அது மாத்திரம் இந்த கையெல்லாம், அந்த இதை சொல்கிறாங்க, கையெல்லாம் வந்து இது அது என்னமோ சொல்கிறாங்க, ஒரு டெக்னிக்கலாக ஒரு நேம். கை வலிலாம் அதிகமாக வரும் இப்படி பிடிச்சிட்டே இருந்தோன்னா. ஸோ அதனால் எதுலேயுமே அதீதமாக ஈடுபட்டோன்னா நாசம்தான். உங்களுக்குலாம் சொல்ல தேவையே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படியாவது ஏதாவது ஒரு வகையை கையாண்டு குறைக்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த டிஜிட்டல் அந்த இதை நம்மளுடைய டைம் செலவழிக்கிறத இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஆனால் முடிய மாட்டேங்குது. ஆனால் என்னன்னு கேட்டால், அளவுக்கு மீறி எதில் ஈடுபட்டோன்னா அளவுக்கு மீறி அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி. ஸோ ஐம்பொறி ஆட்சிகள்னால் அது நமக்கு வசம் இருக்கணும். விவேக சூடாமணில் ஆதிசங்கர் தான் சொல்கிறார், ஒரு புலன் ரொம்ப வீரியமாக இருக்கிற அந்த பிராணிகள்லாம் எப்படி இறக்குதுன்னு சொல்கிறார். ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரில, இந்த விட்டில் பூச்சி பார்த்துருக்கீங்களா? விட்டில் பூச்சி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? இல்லை ஃபயர் ஃப்ளை. அதுதான் விட்டில் பூச்சிம்பாங்க. அது என்னென்னா, நெருப்பை கண்டால் அதுக்கு ரொம்ப ஆர்வம், வேகமாக அதில் விழுந்து சேர்த்து போகும். அப்படின்னா பிரைட்டாக இருக்கிற விஷயம் அதுக்கு ரொம்ப அதுக்கு கவர்ச்சி. ஸோ இது கண்ணால் கெட்டு போகுது, அது ஃபார்ம்ஸ். ஸோ ஒரே ஒரு ஆசை தான் அதுக்கு, என்ன நல்ல ஃபார்ம்ஸ், பிரைட்டாக விஷயத்தை பார்க்கணும், அதனால் அழிஞ்சு போயிடுது. அது கண்ணால் கெட்டு போகிற அந்த ஒரு மிருகத்தை சொல்கிறார், விவேகேஸ்வரமில் சொல்கிறார். அப்புறம் காதால், அதுக்கு என்னென்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த மான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சிறைப்பிடிக்கணும் என்ன செய்வாங்களாம், நல்ல மியூசிக் போட்டு விடுவாங்களாம். அந்த மானுக்கு மாத்திரம் அந்த காது இந்த மியூசிக்கில் அவ்வளோ ஒரு இன்பமாக அதுக்கு, அப்படியே மயங்கி நின்றுமா, போய் பிடிச்சிருவாங்க, வலை போட்டு பிடிச்சிருவாங்க. ஸோ காதால் கெட்டு போகிற மிருகம் மான். இந்த காதுங்கிறது ரொம்ப அதீதமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுலேயே ஈடுபடுறதுனால கெட்டு போகுது. நாக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? மீன் தூண்டில் போடுவாங்க தெரியுமா? அது என்ன வச்சுருப்பாங்க, ஒரு புழு வச்சுருப்பாங்க. அதுக்கு புழுனா அது ரொம்ப ஆர்வம், சாப்பிட போச்சா அப்படியே மாட்டிக்கும் அது. நாக்கு என்னது முகறதுனால அப்படின்னு கேட்டால், இந்த ஹனி பீ இருக்குது பார்த்தீங்களா, அது போய் அப்படியே போய் உள்ளே போய் எல்லாம் தேனை குடிச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுமா, அப்படியே அப்புறம் பூவெல்லாம் மூடி அதுலேயே இறந்து போயிடுமா சில சமயம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தோல்னால் கெட்டு போடுறது யானை.
உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, யானைக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. என்னென்னா அந்த ஸ்பர்ஷம். ஸோ ஒரு ஆண் யானையை பிடிக்கணும்னு என்ன செய்வாங்கன்னா பெண் யானையை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுவாங்களாம். பகவான் அப்படி தான் செய்கிறார் போல இருக்கு. ஆண் யானையை பிடிக்கணும்னு பெண் யானையை ட்ரெயின் பண்ணி அதை அனுப்புவாங்க. இந்த ஆண் யானைக்கு பெண் யானையோட உரசுறது ஆசை, சும்மாவே இருக்கு. உரசி நமக்கும் அப்படியே சில பேருக்கு பார்த்துருக்கேன் நான். இப்போ பாரு பக்கத்துலேயே உட்காந்து உரசிட்டே இருக்கணும். உரசி என்ன செய்யணும் தெரியுமா? அது குழி தோண்டி வச்சு அதை இது பண்ணி மூடி வச்சுருப்பாங்க. கிராஸ் இந்த புல்லெல்லாம் போட்டு இப்படியே கொண்டு போய் இந்த பெண் யானை உள்ளே குழியில் தள்ளி விட்டுருமா ஆண் யானையை. அப்படி தான் பிடிப்பாங்களா ஆண் யானையை. ஸோ உரசி அந்த ஸ்பர்ஷத்தில் அதுக்கு அவ்வளோ இது. ஸோ ஒவ்வொரு புலனால் கெட்டு போகுதான் இது. இப்போ 5 புலன்கள் நமக்கெல்லாம் எவ்வளோ வீரியமாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு நம்ம எப்போ பார் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளுடைய வீழ்ச்சி ரொம்ப ஊர்ஜிதமாகிடும், உறுதியாகிடும். அதனால் இங்கே சொல்ல ஐம்பொறி ஆட்சிகள். சரி, நீங்கள்லாம் வந்து சாதாரண குழந்தைங்க இல்லை, யூ ஆர் ஸ்பெஷல். ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ யூ ஹேவ் டு பி தி எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ் ஆக்சுவலி. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் எதாக இருந்தாலும் சரி அளவோடு நம்ம இன்பம் அனுபவிக்கலாம். ஒரு முறை தவறி அளவுக்கு மேலே எதுவுமே அனுபவிக்கக்கூடாது. ஏன்னா அது வியாதிகள் மேலும் அனர்த்தத்தை தான் கொண்டு சேர்க்கும். பாருங்கள், பீச்சில் விளையாண்டோம், ஒரு 40 minutes 45 minutes நம்ம டைம் கொடுக்குறோம். ஜாலியாக விளையாடுங்க, யாருமே உங்களுக்கு கட்டுப்படுத்தலை, ஜாலியாக விளையாடுங்கன்னு சொல்கிறோம். இல்லை இன்னும் 10 minutes, இன்னும் 15 minutes. அப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப நேரம் தண்ணியில் கிடந்து வச்சுக்கோங்களேன், எருமை மாடு மாதிரி. என்ன ஆகும்? அது பொம்பளை பசங்களுக்கு தான் மூடி வேறு நிறையா, அவள் காயாது சரியா, அப்புறம் சளி பிடிச்சிரும், அப்புறம் காய்ச்சல் வரும் இல்லை. ஸோ நம்மளோட இது தெரிஞ்சு நம்ம அளவாக நம்ம இன்டல்ஜ் பண்ணோன்னா தட் இஸ் ஃபைன். அதுக்காக இன்டல்ஜே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், கடலில் போய் அப்படி போகிறத கடலுக்கு போகிறோம், ஜாலியாக விளையாட தான் போகிறோம். ஆனால் அதே சமயத்தில் எப்போ பார் கடல்லே இந்த எருமை மாடு மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது சரி கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் பொறி ஆட்சிகள் நம்ம வசம் இருக்கணும். பொறின்னு அர்த்தம் அந்த புலன்கள். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனதை கொண்டு பொறிகள், இந்த சென்சஸ், இந்த புலன்களை நம்ம ஆளணும். புத்தியை கொண்டு மனசை ஆளணும். புத்தின்னு என்னத்தோம்? ரைட் திங்கிங் பவர், டிஸ்கிரிமினேஷன். அதை கொண்டு இந்த மனதையும் புலன்களையும் ஆளணுங்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? சிந்திச்சு பார்க்கணும். இப்போ பாரு இதுலேயே மனம் போகிற போக்கிலே போகணுன்னா, புலன்கள் வெளியே போகணுன்னா நாசம். அப்படி இல்லாமல் எது நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட்ரெயின் பண்ணோன்னா நல்லது. இப்படி யோசித்து பார்த்து அதுபடி நடக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுதான் ஐம்பொறி ஆட்சிகள். கீதையிலே அதான் சொல்கிறார், அந்த கதோபனிஷத்தில் அதான் சொல்லப்படுது. புத்தியை கொண்டு இந்த மனசையும் புலனையும் ஆட்சி செய்யணும். புத்தினா சிந்திக்கக்கூடியது இல்லையா, நல்லது கெட்டது தெரியும், அதுக்கு லாங் ரன்னில் என்னது விளைவுன்னு தெரியும் அதுக்கு. ஆனால் மனசுக்கு அது தெரியாது, அதுக்கு இமீடியட் கெயின்ஸ் தான் வேணும் அதுக்கு. அப்போ புத்தியை கொண்டு நல்லா யோசித்து பார்த்து இதுதான் நல்லது இது கெட்டதுன்னு யோசித்து பார்த்து நம்மளுடைய மனதையும் புலனையும் நம்ம வசம் வச்சுருக்கணும். பெரியவங்க தான் சொல்லுவாங்க, நம்ம கேட்க மாட்டோம். என்னோட எப்போ பார்த்தாலும் மொபைலையே நோண்டிகிட்டு இருக்கியடா, வேறு வேலையே இல்லையா உனக்கு, சும்மா போமா, உனக்கு தெரியாது. ஸோ என்ன சொல்லுங்க கேட்டால், ஒரு நாளைக்கு அந்த டிவைஸ் கேராக ஏதோ ஒன்று இருக்கே ஃபோனுக்குள்ளேருந்து, அது டிஜிட்டல் வெல்பீயிங்கா, அதில் போய் பார்த்தா தெரியும் நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு போக பயமாக இருக்கும் எனக்கு. அதை பார்த்தா தெரியும், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றியே தெரியும். அதை பார்த்தா எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஆப்லையும் எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் காமிக்கணும்னா தனித்தனியாக. ஸோ அதை பார்த்தா ரொம்ப நமக்கே சங்கடமாக இருக்கும். How much of time we are wasting, how much of energy we are wasting, it's all wasting our energy, our time. ஸோ அதனால் இதெல்லாம் ஐம்பொறி ஆட்சிகள்லாம் வருது. இதெல்லாம் இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், மனசு அப்படியே விரும்பிகிட்டே இருக்கும், அதை பார்த்துருவோம், இதை பார்த்துருவோம், அதை பார்த்துருவோம், அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வரைமுறை வேணும் தான் இல்லையா? ஓகே, 2 hours I can spend, not more than that. இப்படி யாராவது செய்ய முடியும், அவங்க உண்மையிலேயே கெட்டிக்காரங்க தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நைட்டு ஒரு 9 o'clock உட்காருங்க வச்சுப்போம், சும்மா ஃபோன் வச்சுட்டு ஏதாவது பார்க்கணுன்னு. சரி 11 இதை நான் முடிச்சுக்க போகிறேன், அதுக்கு மேலே கிடையாது. அப்படி செய்ய முடிஞ்சால் யூ ஆர் வண்டர்ஃபுல் சில்ட்ரன் ஆக்சுவலி. 11 மணி ஆகனே தெரியாது, 12 மணி ஆனதும் தெரியாது, 1 மணி ஆனதும் தெரியாது.
ஆஹா 2 மணி ஆயிடுச்சா, அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஸோ ஐம்பொறி ஆட்சியோட நம்ம வசம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்பட்டு. ஆனால் இந்த கேம்பில் பார்த்தீங்களா உங்கள் வசம் தான் இருக்குது. ஏன்? இதில் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒரு பிளானிங் இருக்குது, ஸ்கெட்யூல் இருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கையில் செய்ய முடிஞ்சால் நம்ம செய்யலாம். அப்படி இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறீங்க? ரொம்ப குறைச்சி தான். பிகாஸ் யூ ஆர் ஆக்குபைட், ப்ரொடக்டிவ்லி யூ ஆர் என்கேஜ்ட். அது மாதிரி வாழ்க்கையிலையும் ப்ரொடக்டிவ்லி இஃப் யூ ஆர் என்கேஜ்ட் யூ கேன் ரியலி டூ தேட். நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் டயத்தை. ஸோ இந்த ஐம்பொறி ஆட்சி ஒழுங்கு எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் சும்மா கதை கிடையாது, இதெல்லாம் நமக்கு உண்மையான நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஐம்பொறி ஆட்சிகள். அடுத்து கேட்டிலும் துணிந்து நில். கேட்டில் அர்த்தம் வாழ்க்கை எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் வாழ்க்கையில் உயர்வு வரும், சில சமயம் ரொம்ப தாழ்வு வரும். ஏதோ ஒரு காரணம். இப்போல்லாம் பாருங்களேன், ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் நான், ரெட்ரென்ச்மெண்ட் சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வேலை இல்லை. நம்ம நாட்டு கூட பரவாயில்ல, நிறைய பேக்கப் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் யூஎஸ் அந்த மாதிரி நாட்டுகளில், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வேலை போச்சுன்னா அவங்க வாழ்க்கையே போச்சு. ரொம்ப கஷ்டம் அங்கெல்லாம். ஏன்னா அங்கே பணத்தை வச்சு தான் வாழ்க்கையே சுழண்டுட்டு இருக்காங்க. இங்கேயும் அப்படி தான், ஆனால் அங்கே ரொம்பவே. ஸோ கேட்டிலும் நடத்தும் சில சமயம் இப்படி ஆயிடலாம் வாழ்க்கையில். ஏதாவது பிரிவ்மெண்ட், யாராவது இறந்து போயிடலாம், இல்லை வேலை போயிடலாம், இல்லை பிரேக்கப்ஸ் சொல்கிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆகிடுது. இப்போ பிரேக்கப்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறேன், அதான் ரொம்ப பெயின்ஃபுல் ஆக்சுவலி. இட்ஸ் ஆக்சுவலி வெரி பெயின்ஃபுல் இதெல்லாம். அந்த மாதிரி சமயத்தில் துணிந்து நில். கேட்டிலும் அர்த்தம் கேட்டால் நம்ம அப்படியே உடஞ்சி போய் அப்படியே அதில் மூழ்கிடக்கூடாது. துணிந்து நில். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகமாக அபாயினஹா அனித்யாகா தாம் திதிக்ஷஸ்வ பாரதன்னு சொல்கிறார். இது வாழ்க்கையை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் சொல்கிறேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுவீங்களா? ஆகமாக அபாயினஹா அனித்யாகா தாம் திதிக்ஷஸ்வ பாரத. ஆகமாக அபாயினஹா அனித்யாகா தாம் திதிக்ஷஸ்வ பாரத. என்ன சொல்றாரு தெரியுமா? ஆகமாகனா வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்சஸ் வரும், ஆகமாகனா வரும். அபாயினஹானா போயிடும். அனித்யாகா அப்படியே இருக்க போகிறதில்லை எதுவும். தேர்ஃபோர் தாம் திதிக்ஷஸ்வ பாரத, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். திதிக்ஷான்னு என்ன அர்த்தம் கேட்டால், யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். அதை சகிச்சு தான் ஆகணும், அது வழி போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இப்போது கேடு காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு வேணால் வரலாம். ஏன்னா காலம் ரொம்ப பொல்லாதது. நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட்ஸ் போட்டாலும் சில சமயம் காலம் பொல்லாததாக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்ன ஆகிடும்? ரொம்ப கஷ்டமாயிடும் மனசுக்கு. அதான் கேடுனா தான் அர்த்தம். கேடுனா அந்த சமயத்தில் துணிந்து நின்னா மனசை தளர விட்டுறக்கூடாது, உடஞ்சி போயிடக்கூடாது. சரி, இன்னைக்கு காலில் இந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க யாரோ டிப்ரெஷன்லாம் சும்மா விளையாட்டுக்கு போய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. சரி, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நிறைய மனசு சில சமயம் போயிடும், டிப்ரெஷன் ரொம்ப நொந்து போயிடும். அதெல்லாம் இருக்குது உலகத்தில், ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் இருக்குது. சரி, அது விளையாட்டு சாமான்கள், ஜோக் கிடையாது அது. இவங்க சொன்னது என்னென்னு கேட்டால் சில பேர் அது ஒரு ஃபேஷனபுளாக ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி, அது உண்மை தான், இருந்தாலும் இஸ் தேர். அதனால் என்ன செய்யும்? அப்பயும் துணிந்து நில்லுன்னு சொல்கிறாங்க. எப்படி துணிந்து நிற்கிறது தான் இதுதான் அதோட மந்திரம், மகா மந்திரம். என்ன மந்திரம்? ஆகமாகா அபாயினஹா. அபாயினகனா போயிடும். அனித்யாகா எப்பயும் அப்படியே இருக்காது. தாம் திதிக்ஷஸ்வ, ஹே பாரத. பாரதனா பாரதனே. தாம் திதிக்ஷஸ்வனா நீ அதை பொறுமையாக சகிச்சு தான் ஆகணும். கேடு காலம் வரும்போது மனசை தளர விட்டுறக்கூடாது. யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். தேர் இஸ் நோ சாய்ஸ். ஆனால் அதுவும் அப்படி இருக்க போகிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை சுவாமிஜி, நான் அவ்வளோ மோசமான ஒரு துரதிருஷ்டசாலி, இப்படியே இருக்கப்போ நினைக்கிறோம். அப்படி அதெல்லாம் மைண்டோட க்ரியேஷன், மைண்டோட ட்ரிக். அப்படி இருக்காது எதுவும். ஈவன் திஸ் வில் பாஸ்ன்னு குருதேவர் சொல்லுவார் தெரியுமா? அதை தான் சான்ஸ்கிரிட்டில் இப்படி சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். ஈவன் திஸ் வில் பாஸ்ங்கிறது தான் இப்படி சொல்லியிருக்கார். ஆக மாறிடும். நல்ல காலம் நமக்கு வரும். நம்பணும். இப்படி எப்போ வரும்? எப்போ வரும்னா வரும். எனக்கு வராது.
வரும் ஆனால் வராது, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. நம்பணும் தானே, எல்லாமே நம்ப தானே வேணும். சரி, நம்ம நினச்சிட்ருக்கோம் நமக்கு வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நம்ம பாஸ்ட்டும் தெரியாது, நம்மளோட ஃப்யூச்சரும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் காலம்தான். அதனால் என்னன்னு கேட்டால், அதான் ஷிரடி சாய்பாபா அழகாக சொல்கிறார், ஸ்ரத்தா சபூரின்னு சொல்கிறார். கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் ஷிரடி சாயோட கோயிலில் போனீங்கன்னா எழுதியிருப்பாங்க ஸ்ரத்தா சபூரின்னு எழுதியிருப்பாங்க. ஸ்ரத்தானா ஃபெய்த், நம்பிக்கை வேணும். எல்லாம் மாறும், நல்ல காலம் பிறக்கும், நம்ம நல்லா இருக்க போகிறோம் நம்பணும். ஸ்ரத்தா. சபூரினா பொறுமை. அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. அதான் கேட்டிலும் துணிந்து நில்னு அதுதான். எல்லாரோட வாழ்க்கையும் நாட் பெட் ஆஃப் ரோசஸ், ஃபுல் ஆஃப் தார்ன்ஸ். அப்படி தான் வாழ்க்கை. வெளியில் தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் ஒருத்தருக்கும் தான் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன இன்னல்கள் இருக்குன்னு. மைண்டே நிறைய பிரச்சனையை க்ரியேட் பண்ணணும், தெரியுமா உங்களுக்கு? மைண்ட் இஸ் அ ஹாரிபிள் திங் ஆக்சுவலி. எவ்வளவோ கஷ்டங்களை, எவ்வளவோ இதை க்ரியேட் பண்ணுவது. அதனால் எப்போ என்ன சொல்லிக்கணும்னு கேட்டால், ஷிரடி சாய் சொல்லியிருக்கார் ஸ்ரத்தா சபூரின். என்னது? ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். பொறுமை, நம்பிக்கை, பொறுமை. அதோட என்ன நம்பணும்? ஆகமாகா சொல்லுங்க. அபாயினஹா அனித்யாஹா தாம் திதிக்ஷஸ்வ பாரத. திதிக்ஷான்னு சொன்னால் சகிச்சுக்கணும், பொறுக்கணும். அப்படிதான் we have to go through it தான் திதிக்ஷா. ஸோ வேறு ஒன்றும் செய்ய முடியாது அந்த சமயத்தில். இப்போ பாருங்களேன், கிரிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சமயம் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். சில சமயம் ஒர்க் அவுட்டே ஆகாது எதுவுமே. பார்த்தா ஆப்போசிஷன் டீம் அடிச்சுட்டு இருப்போம், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ கேப்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, we have to just wait, let them make some mistake, we have to wait. வேறு வழியே கிடையாது. they will try their best, பட் சில சமயம் things will go really wrong. அப்போ அதுவும் டெஸ்ட் மேட்ச்லாம் அவ்வளோ பொறுமை வேணும். ஏன்னா அவன் விளையாட்டே இருக்கலாம் அவன் வாட்டுக்கு. யோசிச்சு பாருங்கள், போலிங் போகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தன் ஒரு நாளைக்கு 25 ஓவர் போட்டான்னா தோல் பட்டெல்லாம் போயிடும். அதுவும் பேஸ் பவுலிங் எல்லாம் ஸ்பின்னும் கஷ்டம்தான் அது. ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்டாமினா வேணும், எவ்வளோ பொறுமை வேணும் தெரியுமா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி வாழ்க்கையை அதை விட ரொம்ப தீவிரமாக நமக்கு பொறுமை வேணும். we should not lose hope. கேட்டிலும் துணிந்து நில். சில பேருக்கு சூசைடல் தாட்ஸ்லாம் வரும். ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா, இந்த உலகத்துலேயே வாழ வேண்டாம், நான் போகிறேன், செத்து போகிறேன் அப்படின்னு. செத்து போப்போ யாரும் உங்களை விட்ட போகிறா? செத்தே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருவாங்களா உங்களை? அடுத்த ஜென்மத்தை இதை விட மோசமாக அனுபவிக்க வேண்டி வரலாம். இப்போயாவது நல்ல அம்மா அப்பா இருக்காங்க, நல்ல சூழல் இருக்குது. நீங்கள் போய் சொமாலியாவில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் யோசிச்சுப்பாரு. யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால் we have to face, we have to go through. There is no choice. கேட்டிலும் துணிந்து நில். துணிந்து தான் நிற்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த கேடுங்க எந்த வகையில் வேணால் வரலாம். ஒன்று ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக இருக்கலாம். நிறைய பேர் கடனை கண்ணாப்பினான்னு வாங்கிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் தெரியுமா? நிறைய பேர் சூசைட் பண்ணி காரணம் அது ஒன்று. கண்ணாப்பினா கடன் வாங்கினா எல்லோரும் அவங்க கடன் கேட்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது. they just take their life away. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ஸ், அதுவும் பெரிய விஷயம் வாழ்க்கையில். இந்த ஹார்ட் பிரேக்லாம் சொன்னாங்க, உண்மைதான், அது பொய் கிடையாது. ஹார்ட் பிரேக்ஸ்லாம் அதை இப்போ சஃபர் பண்ணாதான் தெரியும். ஹார்ட் பிரேக்ஸ்லாம் இருக்குது தான். ஸோ அந்த மாதிரி கேடு காலம் எப்படி வேணால் வரலாம். நம்ம நினச்சது நடக்கலை, கைகூடல, இதெல்லாமே கஷ்டம்தான். ஆனால் we have to face it squarely. கேட்டிலும் துணிந்து நில். அப்போ என்ன சொல்லிக்கிற மனசில்? ஆகமாகா அபாயினஹா அனித்யாஹா தாம் திதிக்ஷஸ்வ பாரத. ஸோ அர்ஜுனனா ஹே பாரதன்னு கூப்பிட்றார். பாரதனா ஒளி மிகுந்தவனே, பானா லைட், ஒளி மிகுந்தவனே அப்படி சொல்லி என்ன சொல்கிறார்? வாழ்க்கையில் எல்லாம் வரும், எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் நல்லது கெட்டது எல்லாம். ஆகமாகனா வரும், அபாயினஹா போயிடும், அனித்யாகா அப்படியே இருக்க போகிறதில்ல, மாறும். தாம் திதிக்ஷஸ்வ, அதை நீ பொறுத்து கொள்ள தான் வேணும். யூ ஹாவ் டு கோ த்ரூ இட் அப்படிங்கிற திதிக்ஷனா தான் அர்த்தம். யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். தேர் இஸ் நோ சாய்ஸ் ஃபார் எனிபடி. தேர் இஸ் நோ சாய்ஸ்.
நம்ம செஞ்ச பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு வாழ்க்கை அனுபவங்கள் ஏற்படுது. நமக்கு சில பேர் எப்பயும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியாது ஏன்னு. ரொம்ப சில பேர் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் ரெண்டும் மாறி மாறி பண்ணதுனால இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்ம, புண்ணியம் பாபம். அதனால் மாறி மாறி அனுபவங்கள் நமக்கு உண்டாகும். அதனால் பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையை தளர விட்டுறக்கூடாது. we have to go through it. இதுதான் கேட்டிலும் துணிந்து நில். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் என்னென்ன பார்த்தோம்? அச்சம் தவிர, சொல்லுங்கள். அச்சம் தவிர, உடலினை உறுதி செய். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. உடலினை உறுதி செய். எண்ணுவது உயர்வு. எண்ணுவது உயர்வு. நம்ம சிந்தனையெல்லாம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும், ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடாது, உயர்ந்த சிந்தனையாக இருக்கும். இப்போ சுவாமி விவேகானந்தெல்லாம் அவ்வளோ உன்னதமான நிலை அடைஞ்ச காரணம் அவருடைய சிந்தனையெல்லாம் உயர்ந்த சிந்தனை. Those who live for others alone live, rest are more dead than alive. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். Those who live for others alone live. ஆனால் அடுத்தவங்களுக்காக வாழ்கிறவங்க தான் உண்மையிலேயே வாழ்கிறாங்க, மற்றவங்கலாம் more dead than aliveன்னு சொல்கிறார். ஸோ சிந்தனை உயர்ந்தால் இருக்க வாழ்க்கை உயர்ந்ததாக இருக்கும். எண்ணுவது உயர்வு. ஐம்பொறி ஆட்சிகள். ஐம்பொறி ஆட்சிகள். சரி, நம்மளுடைய கல்ச்சருக்கும் நம்முடைய சனாதன தர்மத்தோட வேல்யூஸுக்கும் வெஸ்டர்ன் வேல்யூஸுக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் இதுதான். நம்ம பெரியவங்க மகாத்மாக்கள் ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஐம்புலன்களையும் கண்டமேனிக்கு அலைய விடக்கூடாது, நம்ம வசம் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வெஸ்டர்ன் தாட் என்ன, இல்லை இல்லை இப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும், என்ஜாய் எவ்வளோ வேணால் என்ஜாய். நோ, இதெல்லாம் மாற்ற முடியாத நியதிகள். அப்படி எப்போ பாரு என்ஜாய்னா வாழ்க்கை நாசமாக போகும். நம்ம பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ஐம்பொறி ஆட்சிகள் தான் சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம புலன்கள் பொறி மாதிரி ட்ராப். அதனால் நம்ம ஐம்பொண்ணு மனசு கேட்காது சில சமயம். மனசு கேட்கவே கேட்காது, வேணும் கொஞ்சம் அனுபவிச்சிட்றேனே கொஞ்சம் அப்படின்னு. பட் புத்தி என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும். நோ, அப்படி சொல்ல முடியணும். புத்தி தான் ஸ்ட்ராங்னு சொல்லணும். சொல்லி நம்மளால் பலன்களை நம்ம வசம் வச்சுருக்க முடியணும். ஐம்பொறி ஆட்சிகளோட ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கேட்டிலும் துணிந்து நில். ஸோ கேடு வந்தால் கூட மனசு தளர்ந்துடாமல் உடஞ்சிடாமல் துணிந்து நிற்கணும். ஸோ நீங்கள்லாம் பாரதியர்கள் அப்படின்னா இந்த பாரத தேசத்தில் பிறந்தவங்க, சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அது மாத்திரம் நீங்கள் ரோல் மாடல்ஸாக இருக்க வேண்டியவங்க இல்லையா? இப்போது உலகத்தில் எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் யார் படிக்கிறா? இந்த மாதிரி கேம்ப்ஸ்க்கு யார் வர? நீங்கள் தான் வரீங்க இல்லையா? ஈச் ஒன் ஆஃப் யூ ஷுட் பி ரோல் மாடல் இல்லையா? அப்போ நீங்கள் தான் அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு. ஐம்பொறி ஆட்சிகள்னா ஐம்பொறி ஆட்சிகள் தான். கேட்டிலும் துணிந்து நில், அப்படி தான் துணிந்து நிற்பேன். ஐ வில் நாட் பி பாக் டவுன் பை எனி திங் இன் திஸ் வேர்ல்ட், இன் திஸ் லைஃப். என்ன வேணால் வரட்டும், ஐ வில் ஃபேஸ் இட் ஸ்கொயர்லி, ஐ வில் நாட் பி பாக் டவுன். அதுதான் கேட்டு துணிந்து நிற்கிறது தான். அதுதான். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழுதுகிட்டே இருந்தால் என்ன செய்கிறது? இப்போ அழுமூஞ்சின்னு முத்திரை குத்தி வச்சுருவாங்க தள்ளி ஓரத்தில். இது எப்போயும் அழுமூஞ்சி. இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் யாருக்குமே பிடிக்காது. உம்மனா மூஞ்சி. சில பேர் மூஞ்சியை உம்மனா இருக்கு. எப்போ பார்த்து என்ன இருக்குது நான் சிரிக்கிறதுக்கு? உம்மனா மூஞ்சி. அதை விட கொடுமை அழுமூஞ்சி. க்ரைங் பேபின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ட்ராமா குயின். இது ஏன் பெண்களை வச்சே சொல்லுவாங்களோ தெரியல. ட்ராமா குயின், க்ரைங் பேபி. அது பிரயோஜனமே இல்லை. கேட்டிலும் துணிந்து நில். we have to face life squarely. வேறு வழியே கிடையாது. திடீர்னு ஏதாவது வியாதி வரலாம், உலகத்தில் எது வேணால் நடக்கலாம், எப்போ வேணாலும். ஐ எம் டெல்லிங் யூ. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்குலாம் அது வராதுன்னு. வரலாம். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் வரலாம், ஆக்சிடெண்ட் நடக்கலாம், கை கால் போயிடலாம். சொல்கிற எது வேணால் நடக்கலாம் உலகத்தில். ஐ எம் டெல்லிங் யூ, எது வேணால் நடக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணால் எது வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் we have to be ready to face everything. Be ready. அதான் அடுத்து சொல்ல போகிறார். சாவதற்கு அஞ்சேல்னு அடுத்த நாளைக்கு சொல்ல போகிறார். சாவதற்கு அஞ்சேல். பயப்படக்கூடாது, சாகிறதுக்கு கூட பயப்படக்கூடாது. என்ன ஆகிடும் மேக்ஸிமம்? சாவதானே போகணும், சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான். அப்படின்னா யார் நம்மளை என்ன செய்ய முடியும்?
சரியா? கேட்டிலும் துணிந்து நில். அதுக்கடுத்து கவ்வியதை விடேல். இது என்ன சாமி நாய் மாதிரி ஏதோ கவ்வியதை விடேலுங்கிறார். நிறைய பேர் கல்வியதைன்னு வந்திருக்கும், அது இப்படி இல்லை, அது கவ்வியதை. கவ்வியதை விடேல்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம பர்சீவ் பண்ண ஆரம்பித்தோன்னா அதுதான் கவ்வியது. விடேல்னா அதை பர்சீவ் பண்ணணும் கடைசி வரைக்கும், நடுவுலேயே சும்மா விட்டுட்டு ஓடிடக்கூடாது. கவ்வியதை விடேல். தொட்டதை தொடர்தல்னு தமிழில் சொல்லுவாங்க, இன்னும் சேஸ் தமிழில். இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாகும். கவ்வியதை விடேல். இப்படி இருக்கிறவங்களால தான் அச்சீவ் பண்ண முடியும் வாழ்க்கையில். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது டிஃபிகல்ட்டி வந்த உடனே நமக்கு எதுவாக வம்புன்னு விட்டுட்டு ஓடிடுறாங்க வச்சுப்போமே, ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது, கவ்வியதை விடேல். இதை பற்றி நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கும்போது இதெல்லாம் பார்ப்போம். நம்ம கவ்வியதை விட அதெல்லாம் பார்ப்போம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. கவ்வியதை விடேல். சாவதற்கு அஞ்சேல். என்ன அழகாக கொடுக்குற பாரதி பார்த்தீங்களா? சாவதற்கு அஞ்சேல். சரி, எவன் ஒருத்தன் சாவதற்கு அஞ்சாமல் இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். சாவதற்கு அஞ்சு, ஏன்னா எப்போ ஒன்றும் தெரியாது யாருக்கும், ஆனால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கணும். சாவதற்கு அஞ்சேல். சொல்வது தெளிந்து சொல். சொல்வதையா சொல்வதா? சொல்வது தெளிந்து. சும்மா கச்ச எதையாவது பேசிகிட்டே இருக்கக்கூடாது, யோசிச்சு நல்லா தெளிஞ்சு பேசணுங்கிற மாதிரி சொல்கிறார். தெய்வம் நீ என்றுணர். ஆஹா, எப்படி தத்துவமசி மகா வாக்கியத்தையே கொடுத்துட்டார். தெய்வம் நீ என்றுணர். நீ சாதாரண விஷயம் கிடையாது, நீ தெய்வம். யூ ஆர் டிவைன், பொட்டன்ஷியலி டிவைன். அதான் நீ தெய்வம் நீ என்றுணர். தையலை உயர்வு செய். தையல்னா யாருவா? தையல் இல்லையா? தையல்னு சொன்னால் பெண்கள்னு அர்த்தம். தையல்னா கேர்ள்ஸ், லேடிஸ், விமன் ஃபோக். உயர்வு செய். அந்த காலத்தில் ரொம்ப தேவைப்படுது, இந்த காலத்துலையும் தேவைப்படுது, எந்த காலத்துலையும் தேவை. இந்த ஆணாதிக்க சமூகம் உண்மைதான், ஆண் ஆதிக்கம் மாதிரி. ஸோ பெண்களை ஒரு சப்ரஸ் பண்ணுற ஒரு அடக்கி ஆள் ஒரு தன்மை இருக்குது தான், முந்தியும் இப்பயும் இருந்துட்டு தான் இருக்கு. அவள் அதுதான் சொல்கிறார், தையலை உயர்வு செய்ன்னு சொல்கிறார். அவங்கள போக பொருளை மாத்திரம் பார்க்கக்கூடாது, அவங்கள மரியாதை கொடுத்து கனம் பண்ணணும். ஏன்னா எல்லாம் தேவியின் அம்சம், அம்பாளோட அம்சம் தான் எல்லா பெண்களும். அதனால் தையலை உயர்வு செய்ன்னு சொல்கிறார். அப்புறம் நொந்தது சாகும். இது ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள், நொந்தது சாகும். உலகத்தில் ஏதாவது நொந்து போச்சுன்னா அது இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது சாகும். ஆனால் நம்ம நொந்து போகக்கூடாது. துணிந்து நில். கேட்டிலும் துணிந்து நில் சொன்னார் இல்லையா? நொந்தது சாகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது, நொந்தது சாகும். வீக்னஸ் இஸ் டெத், ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப். வீக்னஸ் இஸ் டெத். நொந்தது சாகும். இதுதான் இயற்கை விதி, இதுதான் இயற்கை நியதி. அதனால் நோ சார்ட் ஆஃப் கம்ப்ளைனிங் ஆர் நோ ஒரு மாதிரி அலட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. நொந்தது சாகும். லீலை இவ்வுலகு, இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இந்த உலகே ஒரு ட்ராமா. அதான் லீலைன்னா ட்ராமான்னு அர்த்தம். இறைவனுடைய லீலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? லீலைன்னு ட்ராமான்னு அர்த்தம். திருவிளையாடல்னு சொல்லுவாங்க இல்லையா? லீலைன்னா ட்ராமா. எவ்ரி திங் இஸ் அ ட்ராமா ஹியர். there is nothing to take seriously here. அதனால் என்ஜாய், பி ஹாப்பி, அதுதான் இங்கே சொல்ல போகிறார். இந்த இதோ வந்துடுது கையில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.